சீட் பெல்ட் போட முடியமாட்டேனா. எனக்கு வேறு ஒரு ஷூட் இருக்குது, அதை நான் இங்கே நந்தி ஹில்ஸ் தான் வந்து பண்ணணும் போல இருக்குது. என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் எனக்கே என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம வந்து கரெக்டாக போகிறோமா இல்லை இந்த கேவலமாக இருந்துச்சு சிக்கன் சாண்ட்விச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேவரட்டான பிளேஸ். எத்தனை வாட்டி இந்த இடத்துக்கு வந்தாலும் அங்கே சாப்பிட்டது நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம் போல. ஹலோ மக்களே, சீட் பெல்ட் போட முடியமாட்டேனா. இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு பைக்கை ஓவர்டேக் பண்ணுறதுக்கே நம்ம யோசித்து தான் பண்ணணும். குட்டி ரோடாக கொடுத்துருக்குறானுங்க. என்னடா யூட்டன் போட்டு போக சொல்கிறானுங்க. சரி பார்ப்போம். திரும்பவும் யூட்டன் தான் போட்டு போக சொல்கிறானுங்க. சரி, நான் அந்த வழியாக போய் யூட்டன் போடுறேன். பட் நான் வந்ததே அந்த வழியாக தான். இவனுங்க என்ன இந்த வழியில் போக அப்படிங்கிறானுங்க. let me try. இங்கே ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கும். நான் ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸ் சும்மா ஒரு ட்ரைவுக்கு வந்தேன். ஹில் டாப்லாம் போல். பட் இந்த சைடு சும்மா கீழே வந்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சினிமேட்டிக்காக ஷூட் பண்ணலாமே நினச்சேன். அதுக்கு பண்ண வாய்ப்பு இல்லை. பட்டு மற்ற ஆங்கிளில் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு 4 minutes எக்ஸ்ட்ரா காட்டுது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அது திரும்ப யூட்டர்ன் தான் காட்டுதா? யூட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் போல். ஆனால் வந்தது இந்த வழியாக தான் வந்தேன். சரி, எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. இவனுங்க வேறு பைக்கில் இம்மா ஸ்லோவாக போயிட்டுருக்குறானுங்க. வெயிட் கரோ. இதே இடத்து வழியாக தான்டா நான் வந்தேன். எப்படிடா என்னை யூட்டன் போட்டு எடுக்க சொல்கிறீங்க? அந்த பக்கம் ஏதோ வழி இருக்குது போல.
போடும்போது எல்லா டைரக்ஷனையும் பார்த்துக்கணும். இது சும்மா தான் நான் வந்தேன். மேபி இன்னொரு நாள் உங்களுக்கு ஃபுல் நந்தி ஹில்ஸ் ஏறி போகிறத காட்டுறேன். அடே ஐயோ, இப்போவும் திரும்பவும் நான் லெஃப்ட்டு போகிறத மிஸ் பண்ணிட்டேன்னா. மேப்பை பார்க்காம வழியில் அப்படியே போகிறது. திரும்பவும் இங்கே யூட்டன் போகிறதுக்கு ஒரு பாயிண்ட்டை காமிக்குது. என்ன பிளேஸ் இது? அரேக்கா கேட்வேவா? அரேக்கா கேட்வேனா என்ன? எவனுமே பின்னாடி வரல. நம்ம இங்கேயே யூட்டனை போடலாமா? இது கொஞ்சம் ரிஸ்கியானது தான். சட்டு புட்டுன்னு போட்டுட்டோன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, மழை தெரியுதா மக்களே? சமயம் அப்படி ஃபாகோடு இருக்குதா? ஒரு செகண்ட் கியர் கையோடு வந்திருக்கும். அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ரோடில் குளிக்கலாம். குளிக்குள்ள ரோடு வச்சுருக்கிறானுங்க. இப்போ ரைட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. க்ரீனரி லொக்கேஷன்னா இது ஒன்று தான் இருக்கும் போல் இருக்குது. ஐ மீன் இந்த ஏர்போர்ட் சைடு. எனக்கு வேறு ஒரு ஷூட் இருக்குது. அதை நான் இங்கே நந்தி ஹில்ஸ் தான் வந்து பண்ணணும் போல் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் நம்ம எங்கே வந்து ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா இல்லை. மேலே டாப்புக்கு போய் தான் பண்ணணும் போல். போகிறதுக்குள்ள மனசு இதாகும் போல. பட் இந்த லொக்கேஷன் ஆனால் செமையாக இருக்குல்ல, ரெண்டு சைடும் ட்ரீஸ். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குற? இவன் எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு தெரியலையே. எங்கேயா நிற்கிறதுக்கு போகிறேன்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு போடா, பைத்தியக்காரக்கும். லக்ஸரி. நான் வரவில்லை, இங்கே நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலி ஓவர்டேக் பண்ணி போகிறான். ரெண்டல்லோ பாய் போயிருக்கலாம் தான், பட்டு
சம்டைம்ஸ் ரிஸ்க் எடுக்க தோண மாட்டேங்குது. இது நல்லா இருக்குதா? அப்படியே சென்டரில் போனால் நல்லாயிருக்கும். ட்ரைபல் கஃபே எங்கே இருக்குதா? ஓ, மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரைபல் கஃபேக்கே வர வேண்டியதான். ஓ, இதுதான் இந்த தோசா ஸ்பாட். கிரெட்டா பீயிங் கிரெட்டா. நம்ம ஊருக்கார போர்டை வச்சு நம்மளே அவமானப்படுத்துறாங்க. உடுப்பி ருச்சி. இப்போ அவன் பஞ்சை ஓவர்டேக் பண்ண விடாமல் இருந்தாங்க, கடைசியாக ஓவர்டேக் பண்ண வச்சுருக்காங்க. பொறுமையாக போவோம், ஒன்றும் மோசம் இல்லை. இந்த சன்ரூஃப்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வரும்போது ஒருத்தர் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாப்புல, ஆக்சுவலாக சன்ரூஃப் வந்து நம்ம இப்போலாம் ஏறிலாம் நிற்கக்கூடாது. ஏன்னா ஈவன்ஸ் ஒரு ஸ்லைட்டஸ்ட்டு பம்பில் ஏறினா கூட உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும். அதுவும் இவங்கெல்லாம் குழந்தைங்கள வேறு ஏற்றி வச்சு இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருப்பானுங்க. இதில் இங்கே ரோடு நல்லா இருக்குது, கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ரோடு நல்லா இருக்காது. ஒரு சின்ன பம்ப் இப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையோட நாடி இல்லை ஏதாச்சும் ஒன்று லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட அவ்வளோதான், கான். இவ்வளோ ஸ்லோ ஆகிட்டான். அப்புறம் சில பேர் நான் பார்த்தேன், i20 லைன் வந்து பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. மேனுவலில் வந்து ஹில்லில் ஏறும்போது பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல அவனுங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறானுங்க அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து நார்மலாக ஃபஸ்ட் கியரில் ஓட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். செகண்ட் கியர்லேயே உங்களுக்கு புல் இருக்கும், இல்லைன்னா இல்லை. நீங்கள் அதையும் மிஞ்சி போய் சும்மா நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் கியரை போட்டு நின்னீங்கன்னா அசால்ட்டாக நிற்கும். ப்ளூ ஸ்கை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். நண்பர்களே, நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல லொக்கேஷன் சொல்லுங்கள். ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே இருக்கணும், க்ரீனரியாக இருக்கணும், ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கணும், கார் பார்க் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். நந்தி ஹில்ஸை தவிர ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஹைடெக் தாபா. எனக்கு நாளைக்கு ஷூட் இருக்குதோ, இதை நான் எப்போ எடிட் பண்ணி போடுறது? என்ன பிரச்சனைனா, என் சிஸ்டமில் நான் எடிட் பண்ணேன் அப்படின்னாலே 5 hours 6 hours வந்து வெறும் ரெண்டரிங் டைமுக்கே போயிடுது. அதுவும் கொஞ்சம் ஃபைல் நீளமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் நான் வந்து எடிட் கலர் கிரேடிங்லாம் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான், 12 hours 13 hours அது பாட்டுக்கு எடுத்துக்குது. நான் இவ்வளோலாம் 2 hour ஆகும்னு சொல்லிட்டு நானும் வேறு வழி இல்லாமல் அப்படியே போட்டு வச்சு இது பண்ணிடுறேன். நீ 2 hour வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன்லேயே இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா,
ஒரு மைலேஜ் டெஸ்ட் மாதிரி சிட்டிக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எப்படின்னா சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் கவர் பண்ணி ஃபுல் பெங்களூரே ஸ்ட்ரைட்டாக சிட்டிக்குள்ளே ஹார்ட் ஆஃப் த சிட்டியை நம்ம ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு ரியல் டைமில் சொல்லலாம். ஏன்னா நான் எந்த வீடியோ போட்டாலுமே மைலேஜ் தான் கேட்டுக்கிறாங்க. வேறு எந்த கொஷின் கேட்குறாங்களோ இல்லையோ மைலேஜ் எவ்வளோன்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு அந்த மாதிரி பண்ணி போட்டேன் அப்படின்னா சிட்டிக்குள்ளே எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்ல. இப்போ நான் இங்கே ட்ரைவ் பண்ணுறதே கொஞ்சம் நான் வந்து லைட்டாக அக்ரெசிவாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக அக்ரெசிவ். பட் சிட்டிக்குள்ளேனா நீங்கள் அப்படி பண்ண முடியாது. சிட்டிக்குள்ளே நிறையா டிராஃபிக் இருக்கும், நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ரியல் டைம் சிட்டி மைலேஜ் எவ்வளோன்னு தெரியும். நம்ம வேறு சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதுக்காக நம்ம ஒரு பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி குட். சொல்லுங்கள், அது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இங்கே எவ்வளோ ரெசார்ட் இருக்குதா? நான் வந்து ஐ திங்க் எவ்வளோ வருஷம் கழிச்சு வரேன்னு எனக்கே மறந்துடுச்சு. இவ்வளோ டெவலப்டாக இருக்குது இந்த ஏரியாவே. ஒரே மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ். கியா சைரோஸுமே நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க. அது எப்படி நல்லா இருக்குன்னு எனக்கு தெரில, வெளிலேருந்து பார்த்தா தெரில. பட் ஃபீச்சர் வைஸ் நல்லா இருக்குது போல். நிறைய பேர் வர்ச்சஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்கிறீங்க. வர்ச்சஸ் தானே நான் ட்ரை பண்ணுறேன் மொதல் வண்டி கிடைக்கிறதுக்கு. ஏன்னா எனக்குமே வர்ச்சஸ் பிடிக்கும். ஒருவேளை நான் இந்த வண்டி எடுக்கலை, என்கிட்ட பட்ஜெட் இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வர்ச்சஸ் தான் எடுத்திருப்பேன். பட்ஜெட் பற்றாக்குறையால் நான் வந்து இந்த கார் எடுத்தேன். more. இன்றைக்கும் தூங்காமல் இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்காமலே வந்துட்டேன். பட் நீங்கள் யூஸ்வலாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா தூங்காமல் என்றைக்குமே ட்ரைவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஒரு நாள் நான் அந்த கதையை சொல்கிறேன். நான் தூங்காமல் ஒரு வாட்டி சென்னைக்கு போனேன் வண்டி எடுத்துட்டு. ப்ராபப்ளி த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் ரைட் எவர். இவன் எதுக்குடா இங்கேருந்தே பிரேக் அடிக்கிறான்? இண்டிகேட்டர் போட்டு பழகுங்கடா. லெஃப்ட்டு போகிறான், ஆனால் லெஃப்ட் சைடுக்கு இண்டிகேட்டரே போடல, பிரேக் மட்டும் அடிச்சுட்டு இருக்கிறான். யார் இந்த பைத்தியக்காரன்? அப்புறம் மக்களே, இன்றைக்கி வந்து நான் ஷூட் பண்ணுற டைம் வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி தான் வந்து டிவிகே வர்சஸ் அந்த ரேலியில் இறந்து போனவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்க போகிறாங்க. என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதுக்கு நான் ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன். எந்த சைடு சொன்னாலும் என்னை போட்டு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒரு சைடு எடுத்திருக்கிறேன். அது ஒரு லாஜிக்கலான சைடு. உங்களால் நான் எந்த சைடு எடுத்தேனே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2 பக்கமும் எது சொன்னாலும் எங்கள் சைடு தான் லாஜிக் இருக்குதுன்னு பேசுகிறானுங்க. ஆனால் லாஜிக் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு சைடில் லாஜிக் இல்லை. ஸோ அது என்னவென்று உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பல இந்த இவனுங்க கேப்பில் என்ன நடந்துச்சோ இல்லையோ இட்லி கடையை போனி ஆக்காமல் விட்டானுங்க போல். எவனை கேட்டாலும் நான் படத்துக்கே போகலடா அப்படிங்கிறானுங்க. நானே யூஸ்வலாக போயிட்டு தான் இருப்பேன், நானும் போகல. காந்தாரா சாப்டர் 1 இதுவும் நல்லா இருக்குன்னு நானுங்க. நான் காந்தாராவோட அந்த படமே நான் பார்க்கல. அம்மா ஸ்பீட் பிரேக்கர் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். பார்த்து பக்குவமாக ஸ்லோவாக பறக்காமல் போகணும். யார் ராயல் என்ஃபீல்டு பாய் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் கியரில் மெதுவாக போனால் கூட எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் நம்ம ஸ்லோவாக போய் ஏறிடலாம். இந்த கேமரா வேறு எப்படி செட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரில. வேறு ஒரு கேப் போட்டிருக்கிறேன். ஸோ என்னடா ஆகாயத்தை பார்த்துன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல லொக்கேஷனாக தான் இருக்குது. இங்கே ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் ஷூட் பண்ணலாமா? நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஐடி வரை கேட்டிருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம். ஆனால் நான் எதுவும் இன்னும் போஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. ஒன்ஸ் போஸ்ட் பண்ணதும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஐ நீட் டு ஸ்டார்ட். 2 ப்ரொஃபைலுமே வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. வியூஸு கவுண்ட்லாம் போக மாட்டேங்குது. 100 வியூ வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ. அதனால் எனக்கே என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம வந்து கரெக்டாக போகிறோமா இல்லை இந்த சேனலில் நம்ம என்ன தான் போஸ்ட் பண்ணுறது அந்த நிலைமையில் இருக்குது. நான் பார்க்கிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் புதுசாக யோசித்து தான் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. இந்த மாதிரி நைஸ். தூங்கிட்டாப்புல தலைவன். ஆன் அடித்ததுக்கப்புறமா ஸ்லோவாக ஸ்டீரிங்கில் கையை வச்சிருக்கு. இந்த பக்கம் ஒரு ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்பக்ஸ் போகுமா நண்பர்களே? ஷெல்லுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். பட் அந்த ஸ்டார்பக்ஸுக்கு போகலான்னு நினச்சேன். கடையை ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? மணி எத்தனை? 8:54 தான் ஆகுது. ஓப்பன் பண்ணியிருந்தால் போகலாம், அப்படி இல்லைன்னா வேணாம். ஆமாம், தமிழரசன் சிக்னல் போட்டிருக்காங்களா? தமிழரசன் இந்த இடத்துல சிக்னலே கிடையாதோ? நம்ம லெஃப்ட் போவோம், ஸ்டார்பக்ஸுக்குள்ளே நுழைவோம். ஐயோ, இது அந்த பக்கத்தில் இருந்து வந்திருக்கணுமோ? இப்போ நான் இவங்களுக்குள்ள லெஃப்ட் எப்படி எடுப்பேன்? ஸ்டார்பக்ஸ் ஓப்பனாக இருக்குது. நான் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஸ்டார்பக்ஸுக்கு நான் கூட்டி செல்கிறேன்.
எப்பயும் ஷெல்லுக்கு கூட்டிகிட்டு போய் போர் அடிக்குது. எங்கடா பார்க்கிங்க்கு எந்த சைட்லேருந்து நான் போகிறது? அந்த பக்கத்துலேருந்து போகணுமா? கிராஸாக போட்டிருக்காங்க பார்க்கிங்க. வாங்க உள்ளே போகலாம். We have a seating arrangement. One classic iced coffee shot. Okay. Next. One chicken tikka sandwich. Not having your right, sir? Having Classic iced coffee or short? Hot or short. 560. Tap. Yeah, card or just a minute. You can tap, sir. Done. Have a seat, sir. Done.
ஸ்ட்ரீட் ஓப்பன் ஆகிட்டா இல்லையா? பிளைண்ட் ஸ்பாட் மிரர் ஒன்று வாங்கி போடலான்னு இருக்கிறேன். பரவாயில்ல, இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது போல். கேவலமாக இருந்துச்சு சிக்கன் சாண்ட்விச். எவ்வா எவ்வா. லோக்கல் கடையில் நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட் ஆஃப் மணி. பாஸ்கின் ராபின்ஸ். அது என்னடா ஸ்பீட் பிரேக்கர் இது? ஹலோ மக்களே, ஸ்கை நல்லா கிளியராக இருக்குல்ல? இந்த வீடியோவும் கொஞ்சம் வேறு மாதிரி க்ரீடிங் பண்ணி டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா கலர் வந்து நல்லா இருக்குது. ஸ்கை கலர் நேச்சுரலாகவே நல்லா இருக்குது. அதை ஏன் ஸ்பாயில் பண்ணணும் நானே? தெரியாமல் அந்த சைடு வந்துட்டேனா? போலோ போலோ. எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போவாங்கன்னு பார்த்தா இங்கே மட்டும் கூட்டமாகவே இருக்கிறானுங்க. அது எப்படின்னு தான் தெரியல. ஊருக்கு போவீங்களா மாட்டிங்களாடா? என்ன கார் அது வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸான் தான் நாடோ கிரேயில் விட்டுருக்கானுங்க. தலைவன் ஸ்டக் ஆகிட்டானா? தலைவன் இறங்கட்டுமே. யாரா நீ? பைக் ஆக்சிடெண்ட்டில் பஞ்சாயத்து பண்ணிட்டுக்கிறானுங்க. எல்லாம் பிரேக் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? ஸ்பீட் பிரேக்கர். TSI இது நம்ம இன்ஜின் தான். தலைவன் இறங்கட்டும். விக்டோரிஸ் விக்டோரிஸ். முந்திலாம் நான் இவ்வளோ தூரம் வந்தாலே எங்கேயோ ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல நினச்சிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, இது ரைட்லேயே இருக்குமா? Dangerous fellows in the bus, boys. பிரேக்க பிடிக்காத. பல்லி மாதிரி ஒட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறானே. யாருவா? இந்த கனெக்ஷனை நம்ம
டிஜேஐனால் இந்த பிரச்சனை வந்துட்டு மானிட்டரை வியூ பண்ணேன் அப்படின்னாலே இதாகிடுது. தலைமையரங்கட்டுமே 10 மினிட்ஸ் கட்டு பார்த்தீங்களா, ஸ்கை செமையாக இருக்குது. Turbo 2.6 CRD ஒரு அருமையான இது. ஜஸ்ட் மாற்று. இல்லை வழியை விடு, ரெண்டையுமே பண்ண மாட்டியே தம்பி. சைக்கிளர்ஸ் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பழைய i20 டிசைன் வைஸ் பார்க்க இன்னுமே நல்லா தான் இருக்குது. i20 வரை இவனுங்க புதுசாக ஃபேஸ் லிஃப்ட் விட போனானுங்க. எந்த மாதிரி விட போகிறானுங்கன்னு தெரில. லெட்ஸ் see ஃப்ளைட் போகுது. தலைமையரம் கட்டுமே சரித்தும் பாடை கட்டுமே. போகிறோம். லவ் பேர்ட்ஸ் ஜிம்னி ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஜிம்னி யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? குட்டியாக தான் இருக்கும், பட் ஆக்சுவலி சொல்லப்போனால் அது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான கார். நான் ட்ரை பண்ணதை வச்சு சொல்கிறேன், பட் ரிலீஸ் ஆனப்போ ஒரு வாட்டி எடுத்து பண்ணது. அருமையான வண்டி ஆக்சுவலாக சொல்லப்போனால். நாட் கிடிங். வாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியன் ஆயிலில் போய் பெட்ரோலை போட்டுட்டு, இப்போ புதுசாக எப்படி ஸ்டார்பக்ஸ்குள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஷெல்லுக்குள்ளே போய் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் அதுக்குன்னு. இந்த பேக்கை போட்டுட்டு அந்த பேக்கில் வந்து நான் வந்து நம்மளோட டிஜே கேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த சைடு என்ன வியூ இருக்குது? நிறைய மரங்கள் இருக்குதே. ஒரு நாள் அந்த சைடு போய் பார்க்கணும்.
எத்தனை வாட்டி இந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த ஃபீல் வந்து குறையாது. ஆக்சுவலாக ரைட் சைடு போனோம். புதுசாக ரைட் சைடில் பைக் போயிட்டு இருக்குது. விக்டோரிஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒன்று கீழே வந்துடுச்சு. தலைவனோட ஃபோன் தான் போல். இந்த கேஸை மாற்றினதுலேருந்து இதோட மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்னொரு கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அந்த கேஸ்லேயாச்சும் பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அமேசானில் 250 ரூபாய்க்கு கொடுத்தான். அப்போவே நான் வந்து உஷாராயிருக்கணும். என்னடா ஐஃபோன் கேஸை வெறும் 250 ரூபாய்க்கு தரான். அதுவும் பின்னாடி எனக்கு வந்து அந்த ரிங் இருந்தால் தான் பிடிக்கும். இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சாப்பிடும்போது இப்படி வச்சு படம் பார்த்துட்டே இது பண்ணல, அந்த மாதிரி ரிங் இருக்கணும். ஆனால் இவனுங்க ரிங்கை வச்சு இப்படி பண்ணிட்டுக்கிறானுங்க. கேவலமான குவாலிட்டியில் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஷெல்லுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இங்கே வரலாம். தலைவன் இறங்கட்டுமே. அம்மா அம்மா, ஸ்லோவாக மட்டும் ஆக மாட்டேறேன். நான் அந்த மைலேஜ் டெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபுல் சிட்டி ட்ரைவ். அந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேவனஹள்ளியிலேருந்து எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து தேவனஹள்ளி போகும்போது இங்கிலீஷ், வரும்போது தமிழ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு வந்துடலாம். பட் அந்த சேனல் என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த சேனல் வந்து வியூஸே இப்போலாம் போகிறதே கிடையாது. ஃபுல்லாக படுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுமே படுத்துருச்சு. அந்த சேனலில் நான் இப்போ வெறும் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் மட்டும் தான் விட்றேன். அட்லீஸ்ட் ஏஎஸ்எம்ஆர் வெர்ஷனாக போட்டால் வச்சு கொஞ்சம் பேராச்சும் பார்க்குறாங்க. நான் இங்கிலீஷ் பேசினேன் அப்படின்னா எவனுமே பார்க்க மாட்டேன். புது கார்களை ரிவ்யூ பண்ணியே ஆகணும் போல். நான் கொஞ்சம் என்னுடைய கான்டாக்ட்ஸை திருப்ப நோண்டி நொங்கெடுத்து அவனுங்களை இது பண்ணுறேன். ஓகே, ஷெல்லுக்குள்ளே இப்போ எப்படி நான் சீக்கிரட்டாக போகிறேன்னு மட்டும் பாருங்கள். தலைவன் இறங்கட்டுமே. ஷெல் செலக்டுக்குள் போகிறதுக்குள்ளே என்னடா இந்த சந்துக்குள்ளே நம்ம போயிடலாம். தானா exact mark.
எடுத்துக்கிறோம். அங்கே சாப்பிட்டதுக்கு நம்ம இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம் போல். ஆ இதுதான்